ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்கானன்னா 2 டேஸ்க்கு ஒரு தடவை நான் உதயா பற்றி சொல்கிறேன். அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவும். ஸோ இப்போ கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். போய் காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம், டாக்டரும் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரெயினை பற்றி இப்போ ப்ராப்ளம் இல்லைன்னா, அதாவது ரெக்கவர் ஆக 6 மாதம் 1 வருஷம் ஆகலாம். ஆனால் அது ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆகும். நாங்கள் இப்போயே ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அது ஸ்லோ ரெக்கவர் தான் இவங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. காலில் அந்த காலில் குழா ரத்தம் அடைச்சிருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது டிவிடின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் தான் இப்போ இருக்கான். ஸோ அது அந்த லெவலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான மருந்தும் ஒரு டேப்லெட்டும் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு எப்படி அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுதுன்றதை ஒரு 3 நாள் கழித்து ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அந்த காலில் அந்த மருந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த ரத்த குழாய் அடைச்சது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா கைக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் எனக்கு நான் ஒரு வீடியோ போட்டோன்னே டக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எடுத்து போட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமான்னு நினச்சி நான் வீடியோ போட்டேன். இவ்வளோ நமக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா, அந்த ஒரு சூழ்நிலையில் தான் போட்டேன். வீடியோ போடக்கூடாது, நம்ம உதயா நல்லா ஆக்கிட்டு கொண்டு நானும் உதயம் சேர்ந்து வீடியோ போடணும்னு நான் நினச்சேன். ஸோ இல்லை, என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் உங்களுக்கு நான் வீடியோவில் தெரிவித்தேன் இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மீறியே எனக்கு நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. ட்ரஸ்ட் மூலியமாகவோ மற்ற மக்கள் மூலியமாகவோ 1 ரூபாயிலேருந்து 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா 10 ரூபா அப்படி கூட எனக்கு நீங்கள் போட்டு விட்ருந்தீங்க. ஸோ நான் பார்த்தேன். ஆனால் என்னால் யாருன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்னால் காமிக்க முடியல. ஸோ எனக்கு அந்தளவில் அமௌண்ட்டு போட்டு விட்ருந்தீங்க. ஸோ அதை போடுறது கூட ஒரு மனசு வேணும். எனக்காக நீங்கள் போட்டீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய பண தேவைகளை நான் சந்திச்சதுக்காக நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இனி எனக்கு பண தேவைகள்ன்றதை விட எனக்கு உதயா இனி எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துருவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பணத்து மூலியமாக எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு இருக்கிறது ஃபுல்லாமே உதயா ரெக்கவர் ஆகி வரணும், அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். உதயா ரெக்கவர் ஆகணுன்றது மட்டும் இனிமேல் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் இன்னொரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனதை எடுத்து உதயாவை பக்கத்தில் மெர்ஜ் பண்ணிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் போடாங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உதயாவை ஆக்சிடெண்ட் இடத்துல யாருமே ஃபோட்டோலாம் எடுக்கலை. ஸோ அந்த மாதிரி யாரும் கொலாஜ் பண்ணி போடாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் தலையில் அடிபட்டிருக்கு, ஏன் மொட்டை எடுக்கலைன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எதனால் அப்படின்னா, உதயாவுக்கு தலைக்கு வெளியில் அடி கிடையாது, மூளையில் அடிபட்டிருக்கு. அதாவது தலைக்குள்ளே அடிபட்டிருக்கு. அதை மருந்து மூலியமாகவே கரைச்சிட்டாங்க. தலையில் ஆப்ரேஷன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் மொட்டை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ மருந்துலேயே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டு கிளாட் ஆனது குறைய ஆரம்பித்தனால மொட்டை எடுக்கலை. ஸோ தவறானது வெளியில் யாரும் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு. அதுக்கடுத்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏன் அப்படி போட்டிருந்தீங்க இப்படி போட்டிருந்தீங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுற சூழ்நிலையில் இல்லை. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, இவங்க ஏன் அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூடியூப்பில் இவங்க வீடியோ 20 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி 45 நாளாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உதயா இப்போ இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால தான் நான் பழைய வீடியோ உதயா பையனோட விளையாண்டது எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஆல்ரெடி எடுத்திருந்ததை உங்களுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை எதுவும் நினச்சிக்க வேணாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருந்தீங்க, சாரீஸ்க்கு இதெல்லாம் சொன்னீங்க. ஸோ அதில் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறத வச்சும் உதயாவுக்கு ஏதோ மெடிசன் செலவுக்கு ஹெல்ப் ஆகுன்ற ஒரு காரணத்தினால தான் அதையுமே வாங்கி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் உங்களோட உதவி எனக்கு என்ன வேணும்னா, உங்களோட ப்ரேயர்ஸு, பாசிட்டிவான விஷயங்கள், தப்பான விஷயங்கள், நெகட்டிவானது மட்டும் எனக்காக யூஸ் பண்ணாதீங்க. இனிமேல் பாசிட்டிவாகவே பேசுங்க. எங்களோட ப்ரேயர்ஸ் மட்டும்தான் இனிமேல் எனக்கு உதயாவை நல்லா ஆக்கி கொண்டு வந்துடுவேன்ற அளவுக்கு எனக்கு தைரியமும் என்னோடய தேவைகளையும் சந்திச்சிருக்கீங்க. ஸோ இனிமேல் எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்காக. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு உதயா பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ இந்த வீடியோலாம் உதயா பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் எடுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.